Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th தமிழ் இயல் 1 ல கேட்க போற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் பார்க்க போறோம். இயல் 1 ல பாத்தீங்கன்னா 1 மார்க் இருக்கு, 2 மார்க் இருக்கு, 3 மார்க் இருக்கு, 5 மார்க் இருக்கு, 8 மார்க் இருக்கு. அது என்னெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இதுல முக்கியமான क्वेश्चंस எல்லாமே இருக்கு. இயல் 1 ல இத நீங்க தரவா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நீங்க ஷூரா ஒரு 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் வந்து ஷூரா அட்டெண்ட் பண்ணலாம். இது எப்படி எழுதணும் ஆன்சர் அப்படின்றதும் இதில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா மெத்த வணிகலன், அதுக்கு ஆன்சர் வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். செகண்ட் ஒனுக்கு காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் இருக்குது, இதுக்கு ஆன்சர் சருகும் சண்டும். தேர்ட் ஒன் வந்து என் தமிழ் நான் என்பதை பிரித்தால் வந்து ஈன்ற இந்த ஆப்ஷன் தான் வரும் இந்த ஆன்சரு. ஃபோர்த் ஒனுக்கு இந்த ஆன்சர் வரும். ஃபிஃப்த் ஒனுக்கு வேர்க்கடலை மிளகாய் மாங்கொட்டை, அதுக்கு ஆன்சர் மணி வகை. குருவினா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். தொடர்மொழி வேம் கூட்டல் கை, ஏகின்ற கை. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்த பொதுமொழியாக உள்ளது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியான தொடர்கள். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. பிழையான தொடர் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஏனெனில் தாற்றில் தான் சீப்புகள் இருக்கும். ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். இக்குறளில் இன்னிசை அளப்படை பயின்று வந்துள்ளது. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளப்பெடுப்பது இன்னிசை அளப்படையாகும். ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் வந்து பழைய பெண்கள் விடுதி. சிறுவினா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்டாக நீங்கள் எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு தந்துடுவாங்க. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேர்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா அறிந்தது அறிதல், அறியாதது அறியாமை, இந்த மாதிரி ஆன்சர் எழுதணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பாடல் அடிகள், தமிழ் கடல், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் எழுதணும். நெடுவினா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் தருவாங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழின் சொல்வளம். இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே உங்கள் பேப்பரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இயல் 1 நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணலாம். இதே போல் எல்லா இயலுக்கும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கற்பவை கற்ற பெண். ஃபஸ்ட் ஒன் வந்து தேன் நூல் பைமலர் வா, இத்தனி மொழிகளுடன் சொற்களை சேர்த்து தொடரமைகள், இந்த மாதிரி ஆன்சர் எழுதணும் நீங்கள். செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்சி காணுதல், காணல் காணமை, இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உரையாடலை தொடர்க, இந்த மாதிரி எழுதணும் நீங்கள். தொடர்மொழி தனிமொழின. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அழைக்கும் அழைத்தல், ஏறுவான் ஏறுதல். ஃபிஃப்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா கட்டு சொட்டு வழிபாடு, இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.